இது சுந்தரி பாட்டி கதைகள் சேனல். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் சுந்தரி பாட்டி இருந்தாங்க. சுந்தரி பாட்டிக்கு குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். தினமும் சாயங்காலம் குழந்தைங்க ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக பாட்டி வீட்டுக்கு வந்துடுவாங்க. பாட்டியும் குழந்தைங்களுக்கு தினமும் ஒவ்வொரு கதையாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க ஒவ்வொரு கதையையும் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு துருவன் கதை சொல்லணும். துருவன் கதையை குழந்தைங்க ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. பாட்டி, நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க எங்க எல்லாத்துக்கும்? இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் நான் துருவன் கதை சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. துருவன் கதையா? எங்க எல்லாத்துக்கும் தெரியாதே. பாட்டி பாட்டி சீக்கிரம் சொல்லுங்க பாட்டி ப்ளீஸ். துருவன் யாருன்னா, அவன் ஒரு சின்ன குழந்தை. அவன் சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போதே விஷ்ணுவை நினச்சி தவம் செஞ்சு அவரை நேராகவே தரிசனமும் செஞ்சான். அவனோட கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். உத்தானபாதன் அப்படிங்கிற ஒரு மன்னர் நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவருக்கு சுனிதி, சுருஷி அப்படின்னு 2 மனைவிகள் இருந்தாங்க. சுனிதியோட பையன்தான் துருவன். சுருஷியோட பையன் பேர் உத்தமன். ராஜாவுக்கு எப்போவுமே 2வது மனைவியையும் அவளோட குழந்தையும் தான் பிடிக்கும். அவள் குழந்தை கூட தான் விளையாடிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவர் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது துருவன் அங்கே வந்துட்டான். அப்போ அவனோட சித்தியான சுருதி துருவனை பார்த்து, எதுக்காக நீ இங்கே வந்த? இவர் கூட என் பையன்தான் விளையாடுவான், நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவனை வஞ்சா. துருவனும் அவன் அப்பா கூட விளையாடணுங்கிற ஆசையில் வந்தான். ஆனால் அவங்க சித்தியோ அவர் கூட விளையாட விடலை. அழுதுகிட்டே துருவன் நேராக அவங்க அம்மா கிட்ட போனான். துருவா, எதுக்காக நீ அழுகிற, என்னாச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அம்மா, நான் அப்பா மடியில் உட்கார போனேன், ஆனால் சித்தி என்னை வஞ்சி வெளியே அனுப்பிட்டாங்க. துருவா, அழுகாத. அப்பா மடியை விட உயர்வான இடம் இருக்கு, அதுதான் இறைவன். நீ இறைவனை நினச்சி தவம் செய் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. துருவன் காட்டுக்கு போகிறான். அங்கே நாரதரை துருவன் பார்க்குறான். நாரதர் அவனை பார்த்து, ஓம் நமோ வாசுதேவாய நமக அப்படிங்கிற விஷ்ணு நாமத்தை அவன்கிட்ட சொல்கிறாரு. துருவனும் அந்த நாமத்தை கேட்டு அதையே நினச்சி தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஓம் வாசுதேவாய நமக, ஓம் வாசுதேவாய நமக, ஓம் வாசுதேவாய நமக. சாப்பாடு தூக்கம் இல்லாமல் துருவன் தொடர்ந்து தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் தவத்தை பார்த்த விஷ்ணு பகவான் அவனுக்கு காட்சியும் கொடுத்தாரு. துருவா, நீ செஞ்ச தவத்துக்காக நான் நேராகவே உனக்கு காட்சியும் தந்துட்டேன். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு விஷ்ணு பகவான் துருவன் கிட்ட கேட்டார். எனக்கு அப்பா மடியோட உயர்வான இடம் வேணும். விஷ்ணு பகவானும் அவனுக்கு உயர்வான இடம் தரதா சொல்லிட்டாரு. துருவனும் வளர்ந்தான், நாட்டோட ராஜாவாகவும் ஆனான். துருவனும் நல்லபடியாக ஆட்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனோட காலமும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் வானத்தில் துருவ நட்சத்திரமாக ஆகிட்டான். குழந்தைங்களே, சின்ன வயசுலேயே பகவானை தரிசித்த சிறுவனான துருவனோட கதை இதுதான் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. குழந்தைங்களும் கதையை கேட்ட சந்தோஷத்தில் வீட்டுக்கு கிளம்புனாங்க.